Hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. ஸோ டூ டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சம் பெர்சன் ஆன் யுவர் மைண்ட். ஸோ அவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்குமா? இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீயூனியன், அந்த ஒரு ரீகன்சிலேஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் ஒரு லாங் டேர்மான பாண்ட் இருக்குமா? அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். கேசஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்போ, நீங்க வந்து லைக் ஒரு சில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அந்த மாரி ஒரு சில ரிலேஷன்ஷிப்பாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஒரு சில கேஸஸ்ல வந்து பார்க்குறப்ப, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெர்சனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்திருக்கும். நீங்க ஒரு அன்மேரிட் பெர்சனா வந்து இருந்திருப்பீங்க வியூவர்ஸ். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வியூவர்ஸ் நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு மேரிடான ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெர்சன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு அன்மேரிடான ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. அதாவது 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு மேரிட் பெர்சனா வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆம். ஸோ, இப்ப அந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இருக்கிற பட்சத்துல, ஆ இங்க வந்து லைக் ஐ டோன்ட் நோ, நீங்க ஏதாவது வந்து ஏர் எலிமெண்ட்டா வந்து இருந்திருக்கலாம். மிதுன ராசியா இருக்கலாம். ஆ ஸோ துலாம் ராசியா இருக்கலாம். இல்ல கும்ப ராசியா இருக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து மேரேஜ் பண்ண அந்த பெர்சன் வந்து உங்களோட ஸ்பௌஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்க வந்து ஏர் எலிமெண்ட்டா இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இந்த கேஸஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாவே வந்து இருக்க தான் செய்யும். உங்களோட லைக் எய்தர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இது நீங்களே வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. எய்தர் இப்ப நீங்க மேரிடா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்பௌஸ பத்தி நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். இல்ல அந்த பெர்சன் நீங்க நீங்க விருப்பப்பட்ட அந்த பெர்சன் ஆல்ரெடி ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்பௌஸ பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது ஏன்னா இது டிஃபரண்ட். இது வந்து டபுள் எனர்ஜியா இருக்கு அப்படின்னால, ஸோ இது வந்து மாறும். ஸோ அக்கார்டிங் டூ உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்க இந்த விஷயத்த வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. நான் லைக் நார்மலா வந்து என்ன அப்படின்னா, அந்த ஸ்பௌஸ் அப்படின்ற விஷயத்துல மட்டும் நான் இங்க வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ அப்ப அந்த ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பத்தி வந்து தெரிய வரதான் செய்யும். ஸோ அப்படி தெரிய வரும்போது, அவங்க ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. ஆ சில நேரத்துல வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, லைக் நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு வரும். பிசிக்கலி நீங்க இப்போ வந்து அவங்க கூட வந்து க்ளோஸ்டா பழகிருக்கீங்க அப்படின்னா கூட, அதுவுமே வந்து லைக் வென் கம்ஸ் டூ ஆ லைக் அவங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்குமே இந்த விஷயம் வந்து தெரிய வரும் அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த கேஸஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அஸ் அ வியூவர் ஓகே, கம் பேக் டு திஸ் பாயிண்ட். ஏன்னா இது வந்து டபுள் எனர்ஜியா இருக்குங்கிறனால, அது எனக்கு வந்து உங்களுக்கு எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல. இது நான் கன்வே பண்ற மாரி இருந்தா, இது வந்து லைக் ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பண்ணி தான் சொல்ற மாரி இருக்கும். எனிவேஸ் லெட்ஸ் சீ தட். ஸோ இப்போ எய்தர் இப்போ வந்து இப்போ நீங்க மேரிடான ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு உங்களோட ஸ்பௌஸ வந்து சுத்தமா வந்து பிடிச்சிருக்காது. சேம் கோஸ் டூ தெம். இன்கேஸ் அவங்க மேரிடா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட ஸ்பௌஸ வந்து சுத்தமா வந்து பிடிச்சிருக்காது. ஸோ த திங் ஹியர் இஸ் இப்போ வந்து என்ன அப்டின்னா, இப்போ நீங்க அந்த பெர்சன் நீங்க இப்ப யார நீங்க விருப்பப்படுறீங்களோ, அந்த பெர்சன பத்தின ட்ரீம்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். அந்த பெர்சன பத்தின நீங்க நெறைய டிசைர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்க கூட வந்து நல்ல ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட ரொம்ப க்ளோஸ்டா வந்து இருக்கணும். பிசிக்கலாவும் ரொம்ப க்ளோஸ்டா வந்து இருக்கணும். அவங்க கூட ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்டின்ற மாரி. ஸோ அதாவது என்ன அப்டின்னா, ஐ அம் நாட் சேயிங் தட் அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு லஸ்ட்டா மட்டும் நீங்க அந்த கனெக்ஷன்ஸ வந்து பார்க்கல. அந்த கனெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து ஒரு அன்பாவும் தான் இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. அந்த ஒரு லவ்வும் இருக்கணும். பிளஸ் அதே மாரி அந்த ஒரு லஸ்ட்டுமே இருக்கணும் அப்டின்ற மாரி நீங்க நெனைக்கிறீங்க. பிசிக்கல் திங்ஸுமே இருக்கணும். பிசிக்கல் டச்சுமே இருக்கணும் அப்டின்ற மாரி. ஆ ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில, அந்த ஸ்பௌஸ் அப்படின்ற ஒருத்தவங்கள வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள பத்தின எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காது. அவங்க மேல கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட்டா தான் இருந்திருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் சிட்யூவேஷன்ஸ் கூட நம்ம வந்து போகலாம் அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து தோணும். ஏன்னா, உங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு அட்டாச்மென்ட்டுமே இல்ல. வென் கம்ஸ் டூ ஸ்பௌஸ் எய்தர் அது உங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், யாருக்குமே வந்து என்னன்னா, லைக் அவங்க ஸ்பௌஸ் கூட வந்து ஒரு அட்டாச்மென்ட்டே எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்களோட எனர்ஜி எல்லாமே ரொம்ப ஒரு டாமினன்ட்டான ஒரு எனர்ஜியா வந்து இருந்திருக்கும். ஒரு எமோஷனல் வைஸ் அவங்களோட தாட் எதுவுமே இருந்திருக்காது. ரொம்பவே வந்து பிராக்டிகல் எனர்ஜியோட வந்து இருந்திருப்பாங்க. நீங்க பாசமா பேசணும்னு நெனச்சு போனா கூட, ஏதாவது கோவப்பட்டு வந்து பேசுறது, எரிஞ்சு எரிஞ்சு வந்து விழுகுறது. ஆ லைக் யாரோ ஒரு 3வது மனுஷன வந்து ட்ரீட் பண்ற மாரி தான் வந்து அவங்க உங்கள வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு நெகட்டிவ்னஸ் அந்த மாரி அவங்க கிட்ட வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு எனர்ஜி நீங்க பார்த்தனால தான் நீங்க வந்து என்ன அப்டின்னா, லைக் இந்த பெர்சன வந்து கம்ப்ளீட்டா வெறுத்துட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு நம்ம நம்ம லைஃப்ப நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இன்னொரு ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வந்து அறிமுகமாயிருப்பாங்க. அதுதான் இந்த பெர்சனா இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் அந்த ஸ்பௌஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, எதிர் உங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும்.
ஸோ, அவங்க மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிருந்திருக்கும். வேறஎல்ஸ் இப்ப நீங்க லவ் பண்ற அந்த பெர்சன் மேல தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ, உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, லைக் இவங்க கூட நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். இவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து டெவலப் ஆகும்போது, ஸோ ஒரு லாங் டர்மா வந்து நம்ம வந்து இருக்கலாம். ஒரு ஃபேமிலியா நம்ம வந்து இருக்கலாம். ஸோ அவங்க கூட வந்து லைக் ஒரு கிட்ஸ் வச்சுக்கிறதோ, ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வென் கம்ஸ் டூ ஓன் ஸ்பௌஸோட சைட்ல வந்து பார்க்குறப்போ, அவ்வளோ ஒரு நெகட்டிவான எனர்ஜியா இருக்கு. ஒரு நார்சிஸ்டிக் கைண்ட் ஆஃப் அ பெர்சனா கூட அங்க வந்து இருக்கலாம். தன்ன பத்தியே எப்பயுமே அவங்கள பத்தின ஒரு சிந்தனைகள் தான் இருக்குமே தவிர்த்து, உங்கள பத்தின எந்த ஒரு சிந்தனைகளுமே வந்து இருக்காது. ஸோ, சில நேரத்தில அவங்க உங்ககிட்ட வந்து பாசமா வந்து இருந்திருக்க நேரத்தில ஃபுல்லாமே, எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு இக்னோரன்ஸ் அதே தான் நீங்க வந்து பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஸோ, சில பேருக்கு வந்து என்ன அப்டின்னா, லைக் அகைன் அந்த மேரிட்டல் லைஃப் உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மாரி ஒரு ஹேப்பியான ஒரு லைஃபா வந்து இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஓகே. ஸோ, ஈவன் நீங்க ஒரு நாள் கூட நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹேப்பியா கூட நீங்க வந்து இருந்திருக்க மாட்டீங்க. எவ்ரி டைம் ப்ராப்ளம், ப்ராப்ளம், ப்ராப்ளம். எவ்ரி டைம் ஏதாவது ஒரு ஆர்கியூமென்ட், பிரச்சனை, சண்டை. ஸோ எவ்ரி டைம் வந்து என்னன்னா, லைக் அந்த ஒரு கோவம் தான் உங்களுக்கு வந்து அதிகமா வரதான் செய்யும். பிகாஸ் அந்த பெர்சனோட பிஹேவியர் அப்படி இருக்கு அப்படின்றப்போ. ஆனா அதுவே வந்து லைக் இந்த நியூ பெர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க அப்படியே இவங்க கிட்ட வந்து என்னன்னா, லைக் இதுதான் இந்த பெர்சன் தான் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு பார்ட்னரா வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க இவங்க இவ்வளோ தூரம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க இவ்வளோ தூரம் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த ஒரு லவ்வோட, அந்த ஒரு கேரிங்கோட இருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து என்ன தோணும் அப்படின்னா, இவங்கள கூட நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அண்ட் அகைன் நீங்க வந்து பார்க்குறப்போ, டே ட்ரீமிங்கோட கான்செப்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஐதர் நீங்களா இருக்கலாம், இல்ல அந்த பெர்சனா வந்து இருக்கலாம். ஸோ 2 பேருமே வந்து என்ன அப்டின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லைக் நீங்க சேர்ந்து இருக்கிற ஒரு டைம் பீரியடா வந்து இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து லைக் பொதுவா அ நீங்க இப்ப அவங்க கிட்ட வந்து பேசாம இருக்க சில டைம் பீரியடா இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது கூட உங்கள பத்தின தாட்ஸ் அவங்களுக்குமே இருக்கும். அவங்கள பத்தின தாட்ஸ் உங்களுக்குமே வந்து இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன அப்டின்னா, அந்த ஒரு நியூ லவ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, அந்த எனர்ஜி வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, லைக் ஸோ இங்க தான் எனக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு லவ் கிடைச்சிருக்கு அப்டின்ற மாரி தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் குடுத்துருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் நீங்க வந்து கேட்டீங்க. இது ஒரு லாங் டர்மா போகும் அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, எஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டர்மா போகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அண்ட் அகைன் வந்து சில பேருக்கு வந்து என்ன அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெறைய அந்த ஒரு லவ் அண்ட் லஸ்ட் கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இங்க வந்து இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, லைக் நீங்க வென் இட் கம்ஸ் டூ டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்க வந்து இதுல என்ன ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றத மட்டும் நான் நான் சொல்லிடுறேன். வென் கம்ஸ் டூ நீங்க இப்போ நீங்க மேரிடா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எதிர்பார்க்குற அந்த பெர்சன் வந்து மேரிடா வந்து இருந்திருந்தாலும் சரி, ஸோ இந்த இந்த கேசஸ்ல எந்த கேசஸ்னாலும் சரி, ஓகே. அவங்களோட ஸ்பௌஸ் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து போமாட்டாங்க. ஓகே. எய்தர் அது உங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும். நீங்க டிவோர்ஸ் அப்டின்ற ஒரு பிரச்சனைய கொண்டு வரீங்க அப்டின்னா, அவ்வளோ ஈஸியா டிவோர்ஸ் வந்து கிடைக்காது. ஓகே. ஏன்னா, அவங்க அவ்வளோ ஈஸியா வந்து டிவோர்ஸ் வந்து குடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அ அவங்க எவ்வளோ ஒரு அடமென்ட்டான ஒரு பெர்சன், அவங்க எவ்வளோ ஒரு பிராக்டிகலான ஒரு பெர்சன் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ, அவ்வளோ ஒரு டாமினன்ட்டான ஒரு பெர்சனா இருக்காங்க அப்டிங்கிறப்போ, அண்ட் நீங்க வந்து பர்ட்டிகுலரா இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறனால தான் நீங்க இப்டி வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க, புஷ் பண்றீங்க அவங்கள. அப்படின்றத அவங்க நல்லாவே தெரிஞ்சுட்டு, அவங்க அந்த மாரி டிவோர்ஸ் ப்ராசஸ பண்ண விடாம, என்னென்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணுமோ, அத கண்டிப்பா அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப டிவோர்ஸ் அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நீங்க போணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தென் அகெயின் அதுல நீங்க வந்து சக்சஸ் ஆவீங்களா அப்படின்றது டவுட் தான். ஓகே. ஏன்னா உங்களோட ஸ்பௌஸ் கண்டிப்பா வந்து டிவோர்ஸ் வந்து குடுக்க போறது கிடையாது. ஐதர் அது உங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது வந்து பார்க்குறப்ப இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் மாரி தான் இது வந்து இருக்குமே தவிர்த்து, ஆனா இது வந்து ஒரு லாங் டர்மா வந்து போகும். பட் இந்த பெர்சன நீங்க வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தட் இஸ் அகைன் அ பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். அதுக்காக நீங்க வந்து நெறைய எஃபோர்ட்ஸ் போடுற மாரி தான் வந்து இருக்கும். நெறைய இதுக்காக வந்து ஃபைட் பண்ற மாரி தான் இருக்கும். டெஃபினட்டா ஃபைட் ரொம்ப வந்து பண்ற மாரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அவ்ளோ ஈஸியா வந்து சக்சஸ் வந்து பார்க்க முடியாது இந்த கனெக்ஷன்ஸ்ல. எஸ். நான் சொன்ன அதே
திங்ஸ் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய ஒரு சில ரிஜெக்ஷன்ஸ வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஓன் மேரிட்டல் லைஃப்ல நீங்க நெறையாவே ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு மேஜிக்கலா தான் இந்த பெர்சனோட லைஃப்ல வந்து கிடைச்சிருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, எந்த ஒரு சேஞ்சஸுமே இன்னும் வந்து இல்ல. ஓகேங்களா? இன்னும் அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு இது இது வந்து ஒரு ட்ரீமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்குமே தவிர்த்து, ஆ இது வந்து ஒரு ரியாலிட்டியா இது வந்து கொண்டு போறது வந்து கஷ்டம். ஓகே. ஸோ ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து பார்க்குறப்ப, எஸ் இந்த பெர்சன் உங்க கூட வந்து லாங் டர்மா வந்து இருப்பாங்க. தட் இஸ் 100% ஹியர். ஓகேங்களா? ஸோ நீங்க அவங்கள விட்டு விலகி போறது கிடையாது. அவங்க உங்கள விட்டு விலகி போக மாட்டாங்க. பட் ஆனா இந்த பெர்சன் கிட்ட நீங்க வந்து லைக் இன் கேஸ் இப்ப நீங்க இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் இங்க கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல்லா தான் இங்க வந்து இருக்கும். காஸ் உங்களோட ஸ்பௌஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது, அவங்க இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ப்ராசஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான். ஓகே. ஸோ பை சான்ஸ் இப்போ அவங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, தட் இஸ் அ மிராக்கிள். தட் இஸ் அ மேஜிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த பெர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, ஆ ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே அவ்வளோ ஈஸியா வந்து போற மாரி தெரியல. ஸோ தீஸ் ஆர் தி திங் இங்க வந்து மத்த விஷயம் எல்லாமே ஓகேவா இருந்தாலும், த மெயின் திங் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, அந்த ப்ராசஸ் வந்து இங்க அவ்வளவா வந்து ப்ராப்பரா வந்து இல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இங்க வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். அந்த பிளாக்கேஜஸ் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு ரெசனேட் ஆகுமா எனக்கு தெரியாது. பிகாஸ் இது ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜியா தான் இந்த ரீடிங்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் யாருக்கு இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜிஸ் ரெசனேட் ஆகுதோ, ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இது மூலியமா ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்குமே நீங்க வந்து குடுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அன் இன்ஸ்டன்ட் பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, you can definitely reach out either on my WhatsApp, also my Instagram. Both the detail நான் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல கொடுத்திருப்பேன். as well as இந்த வீடியோலயுமே டிஸ்ப்ளே இருக்கும். You can check with that. And next thing is இது போல இன்னும் டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ டோன்ட் வரி. அத போய் நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. நெறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு. மேம் இத நான் இப்போ ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்குறேன், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னா, இங்க மேக்ஸிமம் ரீடிங்ஸ் எல்லாமே ஐ ஹோப் ஸோ 99% ரீடிங்ஸ் எல்லாமே வந்து டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ தாராளமா நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் ஏதாவது ரெக்கமெண்டட் டாபிக்ஸ்னாலுமே நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அத பத்தின ரீடிங்ஸ் போய் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் அகைன் காய்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து குடுங்க. போத் யூடியூப் சேனல் அண்ட் வெல் அஸ் மை இன்ஸ்டாகிராம் சேனல் டூ. அண்ட் இன்ஸ்டாகிராமே நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஸோ ப்ளீஸ் பி அலாட் ஆன் தட். அதுலேயுமே நீங்கள் போய் பாருங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் த நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் அண்ட் அகைன் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் லைக் கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் இன் தட். ஸோ see you guys next time. Until love you all. Take care. Bye bye.